மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணுன்னே இல்லை. இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு கிரக சேர்க்கை உள்ள ஒரு நாள். அது என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம செய்ய முடியலனாலும் இந்த நாள் முழுவதுமாக எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த ஒரு மரத்தை தொட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இதை தூவுங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். தீராத கடன் சுமை, தீராத தர்த்திரம், அனைத்து கஷ்டங்களும் விலகும், ராஜயோகம் உருவாகும். அது என்ன பொருளை நம்ம தூவணும், அது எந்த மரம், ஏன் இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் இதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இது மிக மிக சக்தி வாய்ந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இது சாஸ்திரங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நேரத்தில் நம்ம அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொன்னால் போதும். நமக்கு தீராத கஷ்டம், தீராத தரித்திரம் அனைத்துமே விலகும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த பதிவு அபிஜித் நட்சத்திர நாளுக்குரியது, அப்போ பெருமாளுக்குரியது அல்லவா? அதனால் எப்பவும் போல் நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். பல பதிவுகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்பவும் வழக்கமாக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் ஒன்று கிடையாது. 28வது நட்சத்திரமாக திருவோணத்திற்கும் உத்திராடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய நாள் மிக சிறப்பான நாளாக இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த நாளில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வீட்டில் வழக்கம் போல் நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு, முடியாதவங்க சாதாரண நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரத்தை சொல்லலாம். அந்த சான்ஸ்கிரிட் மந்திரம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தோட நாமம் அதையும் சொல்லி இந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னாவே உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வீட்டில் இப்படி வழிபட்டுட்டு நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் கோவிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அது எவ்வளவு அரிய நாளாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் வந்திருக்க அபிஜித் நட்சத்திரமானது மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில வருவதே மிக சிறப்பு. அப்படி என்ன ஞாயிற்றுக்கிழமைக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் என்ன தொடர்புன்னு யோசிப்பீங்க. ஞாயிறு அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட அதிகிரகம், அதாவது ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அதனுடைய அந்த அபிஜித் நட்சத்திரத்தோட ஆளக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய நாள்லையே வந்திருக்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக இன்றைய தினம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும். இது பிரம்மாவால் ஆளப்படுகிறது. விஷ்ணுவோட தலையில், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவோட தலையில் இந்த நட்சத்திரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். இப்படி இருக்கும்போது இந்த அதிதேவதைகளான பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் உரிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்திருக்கு. பிரம்ம முகூர்த்தங்கிறது பிரம்மாவுக்குரிய அந்த நேரம். அந்த நேரத்தில் தான் பிரம்மா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் படைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விஷ்ணுவுக்கு உகந்த திதியான ஏகாதசி திதி. அதனால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சூரிய பகவானுக்கும் உரிய நேரமாக நாளாக இந்த நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் ஏகாதசி திதி பார்த்தீங்கன்னா காலையில் 8:23 வரையும் ஏகாதசி திதி இருக்குது. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஏகாதசி திதியும் இருக்குது. திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:59க்கு மேலே திருவோண நட்சத்திரமும் ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் அதிகாலையில் 5:13 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது.
அதுவும் இன்றைய தினம் பங்குனி 1 தமிழ் மாசப்பிறப்பு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது அதிகாலை 3:47 இருந்து 4:11 வரையும் இருக்கக்கூடிய நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை செய்யணும்னே இல்லை. இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு கிரக சேர்க்கை உள்ள ஒரு நாள். அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம செய்ய முடியலனாலும் இந்த நாள் முழுவதுமாக எப்ப வேண்டுமானாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, அரச மரம் தான். உங்கள் வீட்டுக்கு அருகில் அரச மரம் இருந்தது அப்படின்னா அன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்குது. வேப்ப மரத்தை அம்மனா சொல்வோம், அருகம் புல்லுல விநாயகர் இருக்கிறதா சொல்வோம், வில்வ மரத்தை சிவனோட ஒப்பிடுவோம். அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம். இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, 4 வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான். இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம், போதி விருட்சம், அக்னி கர்ப்பம், விருட்சராஜம் அப்படின்னெல்லாம் 16 பேரில் சொல்லுவாங்க. இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்தில் வசிப்பதாக சொல்லப்படுது. விருட்சராஜம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் இந்த மரத்தை ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரம் அப்படிங்கிறது மேல் பகுதியில் சிவன் இருக்கிறாரு, நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறாரு, கீழே பிரம்மா இருக்கிறாரு. அதனால தான் மூலத்தே பிரம்ம ரூபாய மத்தியத்தே விஷ்ணு ரூபினே ஆக்கிரத சிவரூபாய விருட்சராஜாய தே நம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூலத்தே அடிப்பகுதியில் பிரம்மா இருக்கிறாரு, மத்தியத்தே விஷ்ணு ரூபினே, மத்தியத்தேனா நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறதாகவும், ஆக்கிரத சிவரூபாய மேல் பகுதியில் சிவன் இருக்கக்கூடிய, விருட்சராஜாய மரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அரச மரத்தை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு மந்திரம் வருது. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரச மரத்துக்கு அடியில் நின்றுக்கிட்டு நீங்கள் இதை சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிழக்கு நோக்கி நின்றுக்குங்க. உங்கள் உள்ளங்கையில் அரிசி மாவு, வெல்லம் இது ரெண்டையும் கலந்து வச்சுக்குங்க. நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை அந்த உள்ளங்கையை மூடி கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். அரச மரத்துக்கு அடியில் நின்றுக்கிட்டு நீங்கள் இதை சொல்லணும். நீங்கள் இந்த வேண்டுதலை, உங்களுடைய வேண்டுதல், உங்களுக்கு வீடு சீக்கிரம் அமையணும் அப்படின்னா, எனக்கு மிக சீக்கிரம் வீடு கட்டு யோகம் அமையணும், வீடு கட்டி நல்லபடியாக முடிக்கணும், என் மகனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு ஓம் அஸ்வத்த நாராயணாய நமக அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரச மரம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை. இந்த மரத்தில் அஸ்வத்த நாராயணர் குடியிருப்பதாக ஐதீகம். அதனால் ஓம் அஸ்வத்த நாராயணாய நமக அப்படின்னு 108 முறை உங்கள் உள்ளங்கையை மூடிக்கிட்டு, இது ஒரு வார்த்தை தான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறதில்ல, 108 முறை சொல்லுங்கள். அதற்கு பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அதை அந்த மரத்தை சுற்றி தூவுங்க. 108 முறை இந்த நாமத்தை நீங்கள் சொல்லும் போதும் 108 பூ, என்ன பூவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கக்கூடிய மரத்தில் அரளிப்பூ, நந்தியாவட்டை எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த கவுண்டிங்காக தான் இது சொல்லி அந்த மரத்தில் கீழே வைங்க. அது மாதிரிலாம் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு முறை இந்த நாமத்தை சொல்லி இப்படி இந்த பொடியை தூவுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி விட்டது போல அடுத்த கணம் ஃபீல் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விட்டது போல கற்பனை பண்ணுங்க. எப்பவுமே நம்மளுடைய கற்பனைகளும் இமேஜினேஷனும் பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த பரிகாரத்துக்கு நம்பிக்கையோடு செய்யும்போது உடனே பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.